யச்சாய குபேராய வைஸ்ரவணாய தனதாந்தியாதிபதியே தனதாந்திய சம்ருத்துமே தேகி தாபய ஸ்வாஹா. காலபுருஷனுக்கு 6வது ராசி உபயராசி கன்னி ராசி. இந்த ராசிநாதன் புதன் பகவான். கீர்த்தி சிறியவராக இருந்தாலும் மூர்த்தி பெரியவராக இருக்கும் மகா உன்னத யோகம் பெற்றவர் இந்த கன்னிராசியில் அதி உச்சம் பெறும் புதன் பகவான். இப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுக்கு இனம் 110 நாட்களுக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரளமான ஐப்பசி 27 வரும் அடமலை பயிற்சி மிகப்பெரிய ராஜயோக தன ராகு பயிற்சி எனலாம். இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம் மகரத்தில் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் கன்னிகா ராசிக்காரர்கள் தன்னுடைய அடுத்த நிலை அடுத்த ஸ்டேஜ் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஏனெனில் இது காலபுருஷனுக்கு 10வது வீடு அல்லவா. 10வது வீட்டில் கரும்பாம்பு ராகு பகவான் இருந்து காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டில் சரராசியில் ஒரு மகர ராசியில் சரராசியில் அந்த கேது பகவான் அமர்ந்திருப்பது அபூர்வ தனயோகமாகும். இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வுக்காக நீங்கள் இனிமேல் 2044 என்று சொல்லக்கூடிய வருடங்கள் காத்திருப்பது. அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணமும் தனமும் பல வழிகளில் குவியக்கூடிய நேரமும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் விஸ்தாரமான முறையில் அதை விரிவுபடுத்தக்கூடிய நிலை எக்ஸ்டென்ஸ் பண்ணக்கூடிய நிலையும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சியும் பயிற்சியும் உங்களை பல முன்னணி நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த காலை நீங்கள் தான் ஸ்டார் என்ற நிலையை அடையக்கூடிய நிலையெல்லாம் பல கன்னிகா ராசிக்காரங்க வந்து விடுவாங்க. நீங்கள் கண்டச்சனி என்று இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் ராகு பகவான் இருக்கும் வீடு மகர வீடு. அந்த மகரத்தின் உச்ச வீடு செவ்வாய் பகவான். அதனால் உங்களுக்கு இந்த காட்டங்களில் துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையும் திடீரென்ற ராஜ பிராப்தியையும் ராஜ நிலையும் அடையக்கூடிய நிலையெல்லாம் பலருக்கு அமையப் போகின்றது என்றால் அது மிகை ஆகாது. அன்புள்ள சகோதர சகோதரே, ராகு கேது பெயர்ச்சி அம்மா, ராகு கேது பெயர்ச்சி அம்மா பல கன்னி ராசிக்கு கொண்டாட்டம். ராகு கேது பெயர்ச்சி அம்மா பல கன்னி ராசிக்கு கொண்டாட்டம். கொண்டாட்டம் பெருகி திண்டாட்டம் விலகி என்னாலும் சந்தோஷமே, எனக்கு என்னாலும் சந்தோஷமே, எனக்கு என்னாலும் சந்தோஷமே. ராகு கேது பெயர்ச்சி அம்மா. பஞ்சமஸ்தானத்தில் கரும்பாம்பு, லாபஸ்தானத்தில் செம்பாம்பு. பஞ்சமஸ்தானத்தில் கரும்பாம்பு, லாபஸ்தானத்தில் செம்பாம்பு. பவளமல்லி யோகம் பெருகுதம்மா, பலவெளியில் பணமும் பெருகுதம்மா. பதவி யோகம் தினம் வருகுதம்மா, பதவி யோகம் தினம் வருகுதம்மா. கொண்டாட்டம் இனி கொண்டாட்டம், கன்னிராசிக்கில்லையேடி திண்டாட்டம். கொண்டாட்டம் இனி கொண்டாட்டம், கன்னிராசிக்கில்லையேடி திண்டாட்டம். அடைமழை போல் அற்புதமாய் அதிசயமான பணம் வருது எனக்கு. அடைமழை போல் அற்புதமாய் அதிசயமாய் பணம் வருது. தினம் தினம் என்னை தேடி வருகுது, தினம் தினம் என்னை தேடி வருகுது. என்றென்றும் என்னை வாழ வைக்குது. பொன்னும் பொருளும் மண்ணும் மனையும் தேடி வரும் இந்த காலம் இது எனக்கு. பொன்னும் பொருளும் மண்ணும் மனையும் தேடி வரும் இந்த காலம் இது. அரசாங்க வழியின் ஆதாயமும், அரசாங்க வழியின் ஆதாயமும், உயர் VIP நட்பு
வாய்ப்புகளும் ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறது, எனக்கு ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறது. கொண்டாட்டமே இனி கொண்டாட்டமே, கன்னிராசி கிள்ளையடி திண்டாட்டமே. கொண்டாட்டமே இனி கொண்டாட்டமே, கன்னிராசி கிள்ளையடி திண்டாட்டமே என்று நீங்கள் சந்தோஷமாக இந்த கரும்பாம்பு ராகுபையும் செம்பாம்பு ராகுபையும் எவர் ஒருவர் துதிக்கின்றாரோ, எவர் ஒரு அளவுக்கு அதிகமாக வழிபடுகின்றாரோ, உங்கள் வாழ்க்கை அல்லல்கள் குறைந்து துள்ளல்கள் பெரிது மகா சந்தோஷத்துடன் வாழக்கூடிய நிலை இருக்கும். சாதாரண குப்பையில் இருந்தவனை கோபுரத்தில் வைத்து அழகு பார்ப்பவர் கரும்பாம்பு ராகு பகவான். ஒரு மனிதர் வாழ்கின்ற காலங்களில் ராகு பகவான் திசை நடந்து அந்த ராகு பகவான் யோகாதிபதி சாரம் பெற்று குரு பகவானி காரகத்தில் எந்த வகையிலாக இருந்தால் அவன் திடீரென விவிஐபி லிஸ்டில் மிகப்பெரிய முக்கிய பிரமுகராக வந்துவிடுவான் என்றால் அது மிகையாகாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த கரும்பாம்பு ராகு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உயர்வான வாழ்க்கையை கொடுத்து உன்னதமான செல்வாக்கை கொடுத்து இருந்த இடத்திலே உங்களை அசைக்க வைக்க போகின்றார். நீங்கள் இருக்கின்ற இடத்தின் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் பெரும்படமும் வந்து இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய விவிஐபி லிஸ்டில் பல கன்னிகா ராசிக்காரங்க வந்து விடுவாங்க. இதை யாரும் தடுக்க நிறுத்த முடியாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலை இருந்தாலும் வரும் ஐப்பசி 27க்கு பிறகு வரும் அடமலை பயிற்சி மிகப்பெரும் ராஜயோக ராகுகேது பயிற்சி. இந்த காலகட்டங்களிலே உலகத்திலேயே மங்கள ராகுவாய் ராகுபோவான் ஸ்ரீ ராகுபோவான் தன் இரு மனைவியருடன் சந்தோஷமாக காட்சி தரும் ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவல்லி என்று அழைக்கப்படும் இந்த ராகுபோவான் திருசன்னதி ஒரு புதன்கிழமை ராகுகால வேளையில் இந்த கன்னிகா ராசிக்காரங்க சென்று அந்த 1.5 மணி நேர பலாபிஷேக நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு 72 குபேர தீபங்கள் ஏற்றி ஓம் ராகுவே போற்றி போற்றி என்று வணங்கி வருவதுடன் வரிசே நெடுமால் முன்னம் வானவர் கமுதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் அற்று பின்ன நாகத்தின் உடலோடு இந்த நட்சத்திரம் பாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சுப்பாய் ரட்சுப்பாயே என்று நீங்கள் வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை அல்லல்கள் குறைந்து துள்ளுகள் பெருகி துள்ளாத மனம் துள்ளும் என்ற விதியின்படி உங்கள் வாழ்க்கை வசதி படுத்தராய் ஆனந்தம் படுத்ததாய் அற்புதம் படுத்ததாய் அமர்ந்து அரசாங்கத்தின் ஆதாயத்துடன் திடீர் தனப்பறக்கமும் பணம் பறக்கிறது. பல விஐபி லிஸ்டுகளில் திடீரென்று பல கன்னிகா ராசிக்காரங்க வரும் ராகுகேது பிரச்சனை வந்து கொண்டு 18 தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை சேர்ப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.